குட் ஜாஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய் மற்றும் நிஷாந்த். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ரிவ்யூ தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் சொல்லலாம். யார் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நைட் கட் இல்ல இன்னைக்கு புதுசா. ஸோ எடுத்த உடனே ஒரு மட்டமான நைட்டு கண்டு எப்பவுமே ஓடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லாம சாங்ல இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா எடுத்தாங்க. கல்லா சொல்லா கல்ல சொல்லா கல்லா சொல்லா கல்ல சொல்லா கல்லா கல்ல சொல்லா கல்லா சொல்லா கல்ல சொல்லான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, ஒரு 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 டிஃப்ரெண்டான கட்ஸ் ஒரு நல்ல ஒரு வைப்போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த எபிசோட் வந்து நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தான் நான் உட்கார்ந்தேன். ஸோ அதுதான் இது பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸ்க் போறாங்க. என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா சோறு சோப்பு மாப்பு. இதுதான் வந்து டாஸ்கோட பேரு. நமக்கு வச்சுட்டாங்க ஆப்பு ஆப்பு ஆப்பு. அதுதான் இதோட ரூல்ஸ் பத்தி சொல்லுங்க நிஷாந்த். இல்ல ரூல்ஸ் நீங்களே சொல்லிடுங்க ஃபுல்லா கிளியராவே மக்களுக்கு. ஒண்ணுமே இல்ல, ஒரு முக்கியமான ரூல்ஸ் தான். அதாவது குக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான். ஸோ பிக் பாஸ் வந்து சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா ஃபன்னா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பாத்ரூம்க்கு ஒரு டீமு. அதாவது இவங்க பாத்ரூம் போகும்போது சரி ஏதோ ஃபன் பண்ணிட்டு பாட்டு பாடுறதா அது அவங்க அவங்க ஸ்டைல் என்னன்னா பண்ணிக்கலாம். அண்ட் குக் பண்றதுல வந்து என்னால நீங்க காட்ட முடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமு. அண்ட் கிளீனிங். ஸோ பேசிக்கா வீடு இருக்கு இல்லையா, வீட்டுல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வச்சு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். வீடு என்ன இருக்கும், கிளீன் பண்றது, சாப்பிடுறது, பாத்ரூம் போறது. இதை வச்சு நீங்க என்னெல்லாம் ஃபன் பண்ண முடியுமோ ஃபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே அதுவுமே அவங்க கையில கொடுத்தாங்க. ஸோ நாங்க டீம் பிரிக்கல, உங்களுக்கு எது ஓகேவோ நீங்களே வந்து டீம் பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் 3 டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஆன்டி எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஆகி விட்டாங்க. விக்கல்ஸோட டீம் வந்து பாத்தீங்கன்னா பயாசா இல்லாத ஒரு டீம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவங்க 6 பேர் 5 பேர் வந்து காமன் மேனா எப்பவுமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கென்னியா இருக்கட்டும், சுபிக்ஷா, ஸோ கமு இவங்க எல்லாமே வந்து பயசான டீம் ஆச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சபரி, ஆஸ் யூஷுவல் ரம்யா, ஜோ, எஃப்ஜே. ஸோ எஃப்ஜே தலை இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகி நடுவில் வந்து சாப்பாடு டைம் வந்து இவங்களே அசியூம் பண்ணி பிரேக்குங்கிற மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எஃப்ஜே வந்து ஒரு தலையா வந்து இல்ல பிக் பாஸ் வந்து இதுக்கு நான் பிரேக்கே சொல்லல, டாஸ்க் பாட்டு அதை பார்த்தா மூவ் ஆயிட்டு இருக்கு, நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் யாருமே அங்க மதிக்கல, அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதை தாண்டியே எஃப்ஜே ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற டைம்ல வந்து அங்க வியானா கனி வச்சு ஒரு ஃபன்னா பண்ணாரு. ஸோ அதுதான் எனக்கு எல்லாமே ஓகே, எல்லாமே சூப்பரா ஃபன்னா போயிட்டு இருந்தது. பட் இங்க ஒரு பர்சனை மட்டும் அடிக்கணும்னு இல்ல, ஒரு கேள்வியா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன். சோ டாஸ்க் எடுக்கும் போதே வந்து பிக் பாஸ் வந்து தென்னந்தெளிவா சொல்லிட்டாங்க, இது ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், நீங்க எப்படி கொண்டு போறீங்கன்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்ல அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. அவங்க ஒரு பேர், ஒரு டீமுக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஸோ அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பிக் பாஸ் வந்து பார்ட்னர் ஓகே, தொடக்கம் வந்து சூப்பரா இருக்கு, ஸோ இது மாதிரி இந்த வீக் தான் நீங்க கொண்டு போவீங்க நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, நானும் அதுதான் நம்புறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். பட் அங்க எல்லாமே ஒரு ஃபன்னா போயிட்டு இருக்கிறப்ப கமருதீன் வந்து பாரு கிட்ட போயிட்டு ஒரு கவுண்டர் போட்டாரு. ஒரு 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 கான்செப்ட் போயிட்டு இருக்கு, மொத்தம் எத்தனை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான ஒரு ஃபன்னா போட்டாரு. அண்ட் கேம் ஆடிட்டு இருக்கிறப்ப சபரிக்கும் பாருக்கும் லைட்டா கிளாஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே வந்து ஒரு ஃபன் மோட்டிவ் தான் போச்சு. அது எப்படி பேசினாலும் தெரியல. பட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ன்னு வர்றப்ப நீ மைண்ட்ல என்ன சொன்னா என்ன ஜாலியா பண்ண எடுத்துட்டு போலாங்க, அது எதுக்கு ஒரு டாபிக்கா கிரியேட் பண்ணி அதை ஒரு சண்டை கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த கருத்தை பத்தி சொல்லுங்க நிஷாந்த். கருத்தை பத்தி சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து எதுக்கு இந்த டாஸ்க் அப்படின்றதான் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிக் பாஸ்ல வந்துட்டு இப்ப நம்ம ஒரு வீக்கும் போக 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 நெக்ஸ்ட் வீக் போக போக டாஸ்க் இன்னும் சிவியர் தான் ஆகணும். தட் இஸ் இப்போ என்ன சொல்றது, இப்போ ஸ்கூல் டாஸ்க் வைக்கலாம், நிறைய டாஸ்க் இது இருக்கு இவங்க கிட்ட. ஸோ அது மாதிரி நம்ம போன சீசன்ல இருக்கிறதே மாத்தி மாத்தி வைப்பாங்க சில டைம்ஸ், இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமா வைப்பாங்க. ஆனா இந்த டாஸ்க் வந்து டிஃப்ரெண்டா பண்ற பேர்ல இது எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரியல. சரி, நான் என்ன சொல்றேன், வீக்லி வந்து இந்த கேப்டன் தலை வந்து அப்பாயிண்ட் ஆகும் போதே வந்து அவர் வந்து டீம் பிரிச்சிருக்காரு. தட் இஸ் யார் கிளீனிங் யார் இதுன்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதை வச்சுட்டு இவங்க வந்து திருப்பி அதுலயே வந்துட்டு இவங்க வந்து இந்த மாதிரி டீம் பிரிச்சு வேற வேலை மாதிரி விளையாட்டு. அப்புறம் கிட்டத்தட்ட நடுவில் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் என்டர்டைன்மெண்ட் பேரை நிறைய பேர் கொஞ்சம் காமெடி பண்ணியிருந்தாங்க. காமெடி நினைச்சு நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது பாக்குறதுக்கே பார்த்து எஸ்ஐ சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா பைத்தியங்களும் ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி திடீர்னு டிவி போட்டவனுக்கு கண்டிப்பா அதுதான் தோணி இருக்கும். ஓகேவா? சோ இந்த டாஸ்க் எது கொண்டு வந்தாங்க இந்த வாரத்துலன்னு தெரியல. ஏன்னா 50 days நெருங்க போகுதுல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வெயிட்டேஜான டாஸ்க் கொண்டு வந்தா அந்த 50th டே கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். பட் இன்னொரு சைட்ல நமக்கு டீமையும் குத்து சொல்ல முடியும், கிரியேட்டிவ் டீமையும். ஏன் அப்படின்னா இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே அதிமேதாவியான கண்டஸ்டன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கேம்ஸ் தான் இவங்களும் கொடுக்க முடியும். ஸோ அதனால வந்து இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அண்ட் நீ சொன்ன மாதிரி டீம்ஸ் பாக்குறப்போ அந்த ஆன்டி டீம் அந்த எல்லா விமனை வந்து ஒரு என்ன சொல்றது அந்த விமன் டீம் பார்க்கும் போதே பயங்கர காசிப் டீமா தான் தெரியுது. ஏன்னா பாரு ஒன்னா நம்பர் 1, அப்புறம் சாண்ட்ரா இப்ப புதுசா சேர்ந்திருக்காங்க, கனி சொல்லவே வேணாம், அவங்க ஒரு விஷ பாட்டில்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வியானா, ஓகேவா. சோ வியானா வந்து இப்ப கொஞ்சமா அந்த ஆன்டி கேங்ல அப்படியே சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் இவால்வ் ஆகுறாங்க. சோ இந்த ஒரு டீம் வந்து பயங்கர மோசமா இருக்கு நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் ஒரு டீம், விக்ரம், சுபிக்ஷா, அப்புறம் கமருதீன், அதுக்கப்புறம் பிரஜின். சோ இந்த டீம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த டீம் வந்து அதுக்கப்புறம் கெமியும் இருக்காங்க. சோ இந்த டீம் வந்து நல்லா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு. நடுவுல இந்த இந்த டீம் சபரி, அப்புறம் அவரோட தங்கை ரம்யா ஜோ, அப்புறம் அவரோட மாமா கானா வினோத், அப்புறம் அவரோட தம்பி எஃப்ஜே, அதுக்கப்புறம் அவரோட மாமா கானா வினோத், அப்புறம் அவரோட பெரியப்பா அமித் பார்கவ். அரோரா. ஆமா, அவங்களோட மாமா பொண்ணு அரோரா. சோ இந்த சொந்தக்காரங்க டீம் வந்து அந்த டீம் வந்து நமக்கு இந்த டீம் இப்படிதான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே. சோ இந்த டீம்லாம் நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய விஷயம் நிறைய ட்ரை பண்றாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம். நான் என்ன சொல்றேன், இப்ப நீ சொன்ன ஒரு கருத்துக்கு முன்னாடி நான் ஒரு கருத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஓகே அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து விக்ரம் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லலாம், தட் இஸ் நாங்க ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க வந்து பாருவும் சாண்ட்ரா வந்துட்டு இல்ல நாங்க பார்க்க முடியாது, நாங்க டாஸ்க்ல இருக்கோம் கிளம்புறோம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. அது வந்து சுத்தமா நல்லா இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த ஷோ ஒரு ஆர்டிஸ்ட மதிக்கிறதுக்கு உனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு ஆனா விக்ரம் கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயமும் இதுதான். என்னன்னா எந்த தேவையில்லாத இடத்துல அவர் கோவப்படுறாரு, எந்த இடத்துல அவர் இறங்கி போக கூடாதோ அங்க வந்து ரொம்ப இறங்கி நான் கெஞ்சிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்கு நம்ம அதுக்கு நம்ம தலைவன் கானா வினோத் வந்து பொங்கி எழுந்துட்டாரு. நானா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிருப்பேன். கண்டிப்பா போய் கெஞ்ச கூடாது. நீ வந்து ஒரு ஆர்டிஸ்ட், நீ வந்து அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ற, உன்னை யார் பாக்குறாங்களோ பாக்கட்டும், இல்ல பாக்க வேணா வேணாம், எதுக்கு போய் கெஞ்சுற அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கொஸ்டின் தான் கேட்டாரு. சோ விக்ரம் அந்த இடத்துல இந்த மாதிரி இறங்கி போறது தப்பு. எந்த இடத்துல இறங்கி போகணுமோ அங்க இறங்கி போக மாட்டாரு, தேவையில்லாத இடத்துல வந்து இறங்கி போயிடுறாரு. சோ இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட்ல இருந்திருக்கணும். பட் நான் என்ன சொல்றேன், அப்ப கூட கேமராமேன் டீமே நான் சொல்றேன் எப்படின்னா எப்படி ஆயிடுச்சு, இப்ப எடிட்டிங்ல கூட நீ பார்த்தா ஷோல பாக்குறப்போ அங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கான்செப்ட் வச்சு, டிஷ்யூ பேப்பர் நான் தான், பிரேக்கப் நான் தான் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது கூட ஃபுல்லா பார்க்கவில்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல கூட நடுவுல பாரும் சாண்ட்ரா என்ன பிளான் பண்றாங்கன்றதே காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது நல்லா இல்ல. அவங்களே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ கண்டிப்பா சேர்த்து ஒன்று அட்ரஸ் பண்ணோம். அவங்க சொல்றாங்க நான் எதுக்கு இவர் வந்து எல்லாம் பண்ணிடுவாராம், அதுக்கப்புறம் நம்ம வந்து டாஸ்க்ல கோட்டை விட்டோன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நான் அவர் கேட்டதே ஒரு 2 மினிட்ஸ் தான், கிவ் அண்ட் டேக்ல பண்ணிக்கலாம், நீங்க பண்ணும்போது நாங்க பாக்குறோம்ன்ற மாதிரி. ஏன்னா யாரா இருக்கணும்ல, ஒருத்தவங்க பண்றான்னா ஆடியன்ஸ்னு ஒரு 10 பேராச்சும் இருக்கணும். அது வந்து சுத்தமா அந்த அது சொன்ன ஆன்டி டீம்ல வந்து சுத்தமா ஸ்போர்ட்டிவ்னஸே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப நெகட்டிவா இருந்துச்சு இந்த ஷோல. அண்ட் அந்த அப்புறம் அந்த இன்னொரு டாஸ்க் விளையாடினாங்க, அந்த மாவு எடுத்து அந்த கார்ல பண்றது. ஸோ ஸ்கூல் ஆனுவல் டேலாம் நம்ம எல்லாரும் விளையாடி இருக்கோம் அந்த டாஸ்க்கை. ஸோ ரொம்ப பாரம்பரியமான டாஸ்க் தான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதெல்லாம். ஸோ அந்த டாஸ்க்ல வந்து ஜெயிச்சது வந்து யார் பாது மாப் மாயாவிஸ். ஆமா, மாப் மாயாவிஸ் ஜெயிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு 2 சில்வர் பாயிண்ட் கிடைச்சது. ஆமா. சோ இதுக்கு நடுவுல நிறைய கலகலப்பு எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரணகலமா பாரு வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. என்னன்னா கமருதீன் வந்து விளையாட்டா நீங்க என்ன இது பண்றாட்டி அப்படின்னு கேட்கிற போது வந்து எப்படி கேட்க முடியும், தப்பா இருக்குடா அப்படின்றான்னு. ஆனா பாருவும் இங்க நிறைய பேரை வந்து எவ்வளவு பேசியிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும். விக்ரம் வந்து உங்க வளர்ப்பு சரியில்லைன்றதும், அரோரா கிட்ட போயிட்டு வந்து அரோரா மேல ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறதும் அதுக்கு வாங்கி கட்டிக்கிட்டாங்க. ஆனா பாரு மட்டும் தான் சொன்னா அப்புறம் வெளியில தப்பா போயிடும், வெளியில என்ன நினைச்சுப்பாங்க அப்படிலாம் சொல்ல தெரியுது. சோ இது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. கமருதீன் வந்து அந்த இடத்த பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணான். எனக்கு கமருதீன் வர ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு கமருதீனை. செம்மையா ஹேண்டில் பண்றான். அது நீ கூட தானேம்மா சொன்ன, நீ கூட தானே ஜாலியா சொன்னன்ற மாதிரி செம்ம சட்டிலா வந்து பாரு வழியிலேயே போய் பாரு வந்து வெறுப்பேத்துறது வந்து கமருதீனுக்கு கை வந்த கலையா இருக்கு இப்போ. சோ இதை வந்து தொடர்ந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இதே இமேஜ் மெயின்டைன் பண்ணனா கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா கமருதீன் வர அனைத்து வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு மொக்க சீசன்ல கமருதீன் வந்து ஈஸியா ஃபைனலிஸ்டா வந்துடலாம் இதே கேரக்டர் புடிச்சிட்டு போயிட்டாருன்னா. சோ அதனால வந்து பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டியா கமருதீன் ஹேண்டில் பண்றாரு. அண்ட் அரோரா வைக்கிற பாயிண்ட்டுமே வந்து வர வர கிளியரா ஆயிட்டு இருக்கு. அது இன்னைக்கே நம்ம பார்த்தோம். ஓகே. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பாயிண்ட் கொடுக்குற மேட்ரு. ஸோ பாயிண்ட் கொடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு விக்கல் சிக்கரம் வந்து கரெக்டான ரீசன் சொல்லி கொடுத்தாரு. இந்த நடுவுல ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் வந்துட்டு
நல்லா பண்றீங்க. சோ நான் 2 குடுக்குறேன். பட் உங்ககிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு நீங்க நல்லா பண்ணீங்கன்னா 3 கூட குடுப்பேன்னு சொல்லிட்டு. சோ அது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் சமையல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 1 பாயிண்ட் குடுத்திருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. நெறைய விஷயங்கள் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. என்டர்டெயின்மென்ட்டும் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்ற மாரி. அண்ட் சமையல் ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா, இருக்கறதுலயே வன்மம் புடிச்ச டீம். ஏன்னா 2 டீமுக்கும் ஒரு பாயிண்ட் தான் குடுத்தாங்க. கேட்டா வந்து நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். இவங்க பாயிண்ட்ஸ் குடுக்கும்போதே நான் ப்ரெடிக்ட் ஓகே அவங்க வந்தாங்கன்னா 1 தான் தருவாங்க. அது பேசுறது மட்டும் தான் சாண்ட்ரா. மைண்ட் ஃபுல்லா அங்க பாருவோட பாரு ஆமா. கரெக்ட். பாரு தான் வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நான் பாரு நான் போனா சரியா இருக்காது. நீங்க போய் சொல்லுங்கன்ற மாரி ஃபுல்லா பாரு தான் சொல்லிருக்காங்க. அண்ட் அவங்க சொல்லும்போது பாருவோட ரியாக்ஷனும் வந்து அங்க காமிச்சாங்க. பாரு இப்படி இந்த மாரி ரியாக்ஷன் குடுத்திருந்தாங்க. சோ நமக்கு கிளியரா தெரியும் மக்களே. உங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். ஆடியன்ஸ் ஏமாத்த முடியாதுன்னு. சோ கண்டிப்பா அது பாருவோட மெயின் பிரெயின் வாஷிங் செஷன் தான் அது. ஓகே. சோ அந்த திவ்யா அந்த டீம்லாம் பார்த்தீங்கன்னா, கடைசில வந்து 2 பாயிண்ட் தான் நினைக்கிறேன். இல்ல 2 பாயிண்ட் தான். சோ லீடிங்ல இப்ப இருக்கிறது வந்து மாப் மாயாவிஸும், அதுக்கப்புறம் அடுத்ததா இருக்கிறது ஃப்ரெஷ் ஃபைட்டர்ஸும். சோ இதுதான் வந்து இன்னைக்கு டாஸ்க். அண்ட் அதுக்கப்புறமா ஜெயிச்சவங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லி ஒரு என்ன ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்கிரீமா? குச்சி ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் குடுத்து, அதுக்கப்புறம் அது ஷேர் வேற பண்ணிருக்காங்க. அத உடனே வந்து ஷேர் பண்ணிருக்காங்க எல்லாருமே. அதுல வந்து கமருதீன் ஜாலியா அரோரா கூட்ட, பாருக்கு வந்து ஒரு வாய் கூட கிடைக்காம போயிடுச்சு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஆளுக்கு ஒரு ஆள வச்சு சுத்துறீங்கப்பா. ஒழுங்கா இருந்தவங்களுக்கும் ஆள் இருக்கும்பா. நீங்க தான் ஒழுங்கா இல்லையேப்பா அப்படின்ற மாரி. சோ வந்து பாரு வந்து இன்னுமே வந்து அவங்க என்னன்னா, அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறாங்கன்னா, அதாவது அவங்க சொன்னா கரெக்ட்டாம். ஆனா அவங்கள வந்து யாராச்சும் சொன்னா ரொம்ப வந்து ஆஃபெண்ட் ஆயிடுறாங்க. சோ அது வந்து ஒரு தப்பான விஷயமா கொஞ்சம் இருக்கு. சோ அத பார்த்துக்கணும். ஓகே. சோ இதுதான் வந்து இன்னைக்கு எபிசோட்ல. சோ இது வந்து இந்த டாஸ்க்ல பெருசா இன்ட்ரஸ்டிங்கா என்ன ஃபேக்டர் வரும் அப்படின்றது தெரியல. நாளைக்கு 4 நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படின்றது நாளைக்கு இருந்தா தான் பார்க்க முடியும் நம்ம. சரி இப்போ அம்புட்டுதான். வரைக்கும் ஓகே. இப்போ வரைக்கும் நம்ம வந்து சின்ன ஒரு இது மாரி பண்ணிடலாம். கண்டெஸ்டன்ட்ஸ் ரிவ்யூ மாரி சரியா? யார் யார பத்தி ஒரு சின்ன சின்ன ஒப்பீனியன் உனக்கு என்ன அப்படின்றது மாரி. இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் எப்படி போணும் அப்படின்ற மாரி நம்ம வச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அரோரா. அரோரா. அரோரா வந்து அதாவது இது ஸ்டார்டிங்ல எப்படி நான் ஒண்ணு கேட்பேன். நீ ஒண்ணு என்ன கேளு. எனி கண்டெஸ்டன்ட் நேம். ஓகே? ஓகே, ஓகே. சோ அரோரா பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ஒண்ணுமே இல்ல. பட் இப்ப வந்து ஸ்டார்டிங்க்கு இந்த லாஸ்ட் ஒரு வீக் வந்து ஓகே. ஓகேனா முன்னாடிக்கு இப்ப ஓகே. பட் ஆனா ஷோ ஃபுல்லா டிராவல் ஆகலாம்னு கேட்டா இப்போதைக்கு என் மைண்ட் செட்ல இன்னும் அரோராங்கிற ஒரு பெர்சன் ரெஜிஸ்டர் ஆகல. எனக்குன்னு இல்ல யாருக்குமே. இன்னுமே வந்து வெளிய வந்து இன்னும் நெறைய கருத்துக்கள் எடுத்து வச்சா நல்லா இருக்குமோ? அது தப்பா இருந்தாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி, ஏன் பயப்படணும்? அப்படிங்கிற ஒரு இதுதான் என் மைண்ட் செட்ல இருக்கு. சோ அதுதான். ஓகே. அடுத்தது வந்து பாரு. பாரு 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 அக்கா தலைவி. பாரு என்னன்னா நான் சொல்றேன்ல. பாரு வந்து ஷோவ கொண்டு போனதே பாரு தான். அண்ட் நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த இந்த சீசன் அப்படிதான் போயிருக்கு. ஒரு சிங்கிள் ரன்னரா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சண்டைகள்ல இருந்து கான்ட்ரோவர்சி இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போனது பாரு தான். ஃபர்ஸ்ட் பயங்கர நெகட்டிவ் இமேஜ் இருந்துச்சு. நடுவுல அவங்க கேம பார்த்துட்டு அவங்க கேம் நல்லா ஆடுறாங்கன்றது ஆடியன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அண்ட் ப்ரோமோ எல்லாத்துலயுமே பார்வதி தான் வருவாங்க. ஸோ யூசுவலா பாரு வந்து அந்த ஷோ ஒரு ஷோ ரன்னர் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஸ்டில் இதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா இது வந்து கொஞ்சம் போக போக ஆடியன்ஸ்க்கு வெறுப்பாயிடுச்சு அப்படின்னா அவங்க ஈஸியா வெளியில வந்துருவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மாத்தணும். போக போக கொஞ்சம் மாத்தி இது பண்ணணும். இதே டாமினேஷன் கேம் ஆனா வேலைக்கு ஆகாது அப்படின்றத நம்புறேன். பட் ஸ்டில் ஃபைனல் வர அளவுக்கு டிசர்விங்கான ஒரு கண்டெஸ்டன்ட் பாரு. ஓகே. அடுத்து திவ்யா கணேஷ். திவ்யா கணேஷ். திவ்யா கணேஷ் வந்து வந்த உடனே ஒரு ரகுடான ஒரு பொண்ணு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். வந்தோடனே கேப்டன் வேற கொடுத்துறாங்க. சோ கேப்டன் ஒன்றும் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல எனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இம்ப்ரெசிவா இல்ல. அதை தாண்டியுமே கேப்டன் தப்பிச்சாங்க. இப்ப நாமினேஷன் வந்தாங்களான்னு தெரியல போன வீக்கு. எனக்கு ரெஜிஸ்டர் ஆகல. உண்மையா சொல்லலாம். திவ்யாங்கிற ஒரு பர்சன் வந்து ரெஜிஸ்டர் ஆகல. சோ இன்னுமே வந்து வேணும். கேம் பிளே வேணும் அப்படிதான் சொல்றேன். அதுதான். ஓகே. அண்ட் அடுத்ததாக ரம்யா ஜோ. ரம்யா ஜோ. இந்த வாரம் உங்களுக்கான வண்டி வெளியில காத்திருக்கு ரம்யா ஜோ அப்படின்ற மாதிரி சொல்லும் தான் தோணுது. ரம்யா ஜோ வரும்போது நம்மளே வந்து ரம்யா ஜோக்கு செம்ம ஃபேன்ஸ் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் ஏவி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ரொம்ப யாரா அந்த பொண்ணு? நான் தான்டா அந்த பொண்ணுன்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா வந்து போல்டா பேசினாங்க. சரி ரம்யா ஜோ ஆர்மிலாம் தொடங்கி நிறைய பேர் வந்து வச்சிருந்தாங்க. பயங்கர ஃபயரா இருந்துச்சு. ஸோ வீட்டுக்குள்ள போனா பாரு இமேஜுக்கு அவங்க இருப்பாங்க. அந்த லெவலுக்கு நினைச்சோம். பட் ஆனா பயங்கர குவைட். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நிறைய இடத்துல வந்து அவங்க சென்டிமெண்ட்லா இருக்காங்க. சபரியோட அண்ணன் ட்ராக்ல, அண்ணன் தங்கச்சி ட்ராக் அந்த மாதிரிதான் இருக்காங்க.
ஸோ சுத்தமா நல்லா இல்லை. ஸோ நிறைய சான்சஸ் கிடைச்சிச்சு ரம்யா ஜோக்கு சர்வை பண்றதுக்கு. பட் இன்னும் பெருசா எந்த மாற்றமும் தெரியல. ஆனா உங்ககிட்ட பிடிச்சது ஒன்னே ஒன்னா கொஞ்சம் துணிச்சலான பேச்சு, கொஞ்சம் போல்டா இருக்கும் ரம்யா ஜோ. ஸோ அது மட்டும் தான் ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன். மத்தபடி கேமரா பார்த்தா ஒரு 0 அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அடுத்து விக்கல்ஸ் விக்ரம். விக்கல்ஸ் விக்ரம். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே தலைவன் வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் ஒரு ஜால்ரா தட்டின மாதிரி அப்படியே சேஃப் கேமா வந்து விளாண்டு இருந்தான். ஸோ ஃப்ரம் த லாஸ்ட் வீக்லயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் இப்பவுமே இப்பதான் அந்த என்டர்டைன்மெண்ட் ஜோன் உள்ள வந்திருக்காரு. ஸோ அவரே வந்து ஒரு வாயிலே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து கானாவினோட பார்த்தா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஏன்னா நானே ஒரு காமெடியன், என்னால அது பண்ண முடியல, அவரு அந்த விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இப்பதான் கொஞ்சம் உள்ள கேம் உள்ள வந்திருக்காரு. ஸோ இந்த ஃப்ளோவை பிடிச்சி அப்படியே போகணும். அண்ட் எங்க ரியாக்ட் பண்ணுமோ அங்கங்க ரியாக்ட் பண்ணணும், எங்க ரியாக்ட் பண்ணக்கூடாதோ அங்க பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது சில விஷயங்கள். அடிச்சா தலைவன் டாப் 5 கண்டிப்பா வந்துரும். ஓகே, சூப்பர். அடுத்து வியானா. பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் பண்ணணும். வியனா வந்து அவங்க ஏதோ ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஃபாலோ பண்ணியே அவங்க ஓட்டணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஐ திங்க் சௌந்தர்யான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அந்த கியூட்னஸ் கொண்டு வரணும், இல்ல வந்து ரொம்ப சைல்டிஷா பண்றதா இருக்கட்டும். there will be only one சௌந்தர்யா. அது அதான் சொல்றேன். ஸோ அந்த ஒரு கியூட்னஸான ஒரு கேரக்டர் பிடிச்சே போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல. பட் அது நல்லா இல்ல. ஆக்சுவலி வேணா பண்றது நிறைய என்ன சொல்றது, வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. சரி, நான் என்ன சொல்றேன், சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா ஏன் அவ்வளவு ஸ்பெஷலா இருந்தாங்க போன சீசன்னா, அதான் நீ சொன்ன மாதிரி தான், தேர் இஸ் ஒன்லி ஒன் சௌந்தர்யா. அது நேச்சுரலா சௌந்தர்யாக்கு வந்தது. அது வேணும்னே பண்ணணும் இல்லை. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ஸ்லாம் சௌந்தர்யாக்கு பயங்கர நெகட்டிவ் தான். என்ன இந்த பொண்ணு திமிரா பந்து திமிரா அப்படின்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிச்சு. பாடி லாங்குவேஜ், அந்த முடியை ஆட்டுறது, ஒண்ணுமே தெரியாம பேக்கு மாதிரி இருக்கு. சோ அது வந்து சௌந்தர்யா நேச்சுரலா இருந்தாங்க. ஓகே. ஆனா வியானா வந்து ரொம்ப அது ஏதோ காப்பி அடிச்சு பண்ணும், அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்றாங்க. பட் இன்னொரு சைட்ல நல்லா பேசவும் தெரியுது. ஆனா அதுவுமே கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப தயங்கி தயங்கி பேசுற மாதிரி, யார்கிட்ட பேசுறோன்றது பார்த்து பேசுறாங்க. சோ அது அந்த உடைச்சிட்டு இந்த கொஞ்சம் ஃபேக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தூக்கிட்டு, ஏன்னா வீக்கெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சேது நான் கிட்ட செமையா பேசுறாங்க, நேரடியா தமிழ் தான் வருது. ஆனா மத்த நேரத்துல ஏன் இப்படி ஒரு குழந்தைத்தனமா பண்றாங்கன்னு தெரியல, ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. சோ அதுதான் வியானா. ஓகே, அடுத்து பிரஜின் சாண்ட்ரா பத்தி சொல்லுங்க. பிரஜின் சாண்ட்ரா. சோ சாண்ட்ரா தான் கேம். அதாவது கேம் வந்து பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க் கொடுத்தனால இவங்க பண்ணாங்க. ஸோ அது கஷ்டம் தான், ஒத்துப்பேன். பட் அதை தாண்டி இவங்களா செல்ஃபா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. அந்த டாஸ்க் கொடுத்தனால பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ அதுவுமே கஷ்டம் தான், ஈஸி இல்லைன்னு சொல்லல. பட் இவங்களா செல்ஃபா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எனக்கு இன்னும் ரிஜிஸ்டர் ஆகல. அண்ட் பிரஜின் வந்து சொப்பதான் தட்டிட்டு இருக்காரு அவர் ஒய்ஃபுக்கு. ஸோ அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாமினேஷன் வந்துச்சுன்னா பிரஜின்னால சாண்ட்ரா அடி வாங்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுதான். ஓகே, சூப்பர். அடுத்ததாக யாரும் சொல்லலாம், சபரி. அண்ணே, எங்க அண்ணே, அன்ப அள்ளி தருகிறேன் அண்ணே. ஸோ அண்ணன் சபரியை பத்தி சொல்லணும்னா, சபரி வந்து அதான் என்னன்னா, வெளியில வந்து ஒரு சபரிக்கு ஒரு நல்ல இமேஜ். ஆக்சுவலி ஒரு நல்ல பையன், நல்ல சீரியல் ஆக்டர், அப்புறம் பிளாக் ஷேப்ல இருந்திருக்காரு. ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான இமேஜ் தான். ஸோ சபரி உள்ள போகும்போதே வந்து என்னன்னா, நம்ம வெளியில இருக்கிற இமேஜே நம்ம உள்ள காப்பாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு எல்லாருக்கிட்டையும் இந்த பாச ட்ராக ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப எமோஷனலி டிபெண்ட் ஆயிட்டாரு. கனியை வந்து ஒரு அம்மா மாதிரியும், ரம்யா ஜோ தங்கச்சி மாதிரியும், எஃப்ஜே தம்பி மாதிரின்ற மாதிரி பயங்கரமா வந்து சபரி வந்து அதான் சொல்றேன், அந்த பாச ட்ராக், அந்த அன்பு கேங் உருவாக்கிட்டாரு. ஸோ அதனால இந்த பாசம் ட்ராக் எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் வந்து இப்ப யாருக்கும் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. முன்னாடி ஒரு சீசன்ல வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா தெரிஞ்சிச்சு. பட் போக போக அது எதுவுமே உண்மை இல்லை. இவங்க எல்லாரும் 100 நாள் அங்க இருக்கனால இப்படி இருக்காங்க, திருப்பி எல்லாம் வந்தா வேற மாதிரி ஆயிட போறாங்கன்ற அண்டர்ஸ்டாண்டிங் மக்களுக்கு வந்துச்சு. ஸோ அதனால சபரிக்கு வந்து இந்த ட்ராக் வேலைக்கு ஆகல. ஸோ அதனால அதை தாண்டி சபரி ஒரு கேமரா பாத்தீங்கன்னா கூட எனக்கு பெருசா எதுவுமே தெரியல. வெளியில ஒரு நல்ல கேமராலாம் ஒண்ணுமே தெரியல. அவர் ஒரே போறாரு, அந்த கூட்டத்தோட கூட்டமா அவர் போயிட்டு இருக்காரு 10 ரூபாய் பண்ணணும்னா. சோ தனியா. ஆனா சபரிக்கு என்னன்னா, இது இங்கேயே ஒரு கேப்பபிலிட்டி இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப சபரிக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் வச்சு நான் சொல்றேன், சபரிக்கு எங்கேயோ ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 75-80 டேஸ் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள டிராவல் பண்ணலான்ற மாதிரி. பட் சொல்ல முடியாது, கேம் எப்படி வேணாலும் மாறலாம், இல்ல கேரக்டர் எப்படி வேணாலும் மாறலாம். சோ எஸ், அப்படிதான் சபரி. ஓகே. ஒரு நிமிஷம்
ஓகே, அடுத்து அமித் பார்கவ். அமித் பார்கவ் தலைவன் உள்ள வர்றப்ப ஒரு கேம்ல அப்சர்வ் பண்ணிட்டு சூப்பரா ஆடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஏன்னா பிக் பாஸ் பத்தி தெரியும். சோ பிக் பாஸ் தானே வரும். சோ அதனால உள்ள வரும்போது செமையா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தா தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, தூங்கிட்டு இருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கடா நீ எங்கடா இருக்க, யோ எங்கயா இருக்க அப்படின்னு தேட வேண்டியதா இருக்கு. சோ ஏதாவது பண்ணணும். இன்னைக்குமே வந்து நடுவுல அந்த பாட்டு பாடுறதுலாம் கொஞ்சம் ஹிட் ஆயிட்டு இருக்கு. அதை வச்சு கொஞ்சம் சைலண்ட் கேம் பிளே பண்றேன்னு நினைக்கிறேன். லைக் கொஞ்சம் சைலண்டா இருந்துட்டு என்டர்டைன்மெண்ட் ஜோன் மட்டும் நான் பாட்டு பாடுவேன் அந்த டைம்ல மாதிரி பண்றேன். பார்த்தா கேமரா ஒன்றும் பெருசா இல்லை, நீ சொன்ன மாதிரி தான். கேமா எதுவும் பெருசா இல்ல. சோ நீட் டு இம்ப்ரூவ். இல்லனா எல்லாரும் டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டே இருப்பாங்க. அதுதான் பண்ணணும். ஓகே, ஓகே. அடுத்ததாக கானா வினோத். தும்புருடா தும்புருடா தும்புருடா. கானா வினோத் தலைவன். வினோத் அதான் சொல்றேன். கானா வினோத் நான் வந்து ஆக்சுவலி நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப வருஷமா ஃபேமஸ் அவர். ஆக்சுவலி நிறைய பேருக்கு அவர் தெரியாது. ஏன்னா நம்ம அவரோட பாட்டுல எல்லாம் கேட்டிருக்கோம். பட் இதுதான் இவர் தான் பாடினாரா அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்மளே சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 வாரம் எல்லாம் கானா வினோத் என்ன பண்றேன்னே தெரியல. அவர் பாட்டுன்னு சுத்துறாரு, வராரு போறான்ற மாதிரி. சோ மெயினா திவாகர் அந்த காம்போ தான் செட் ஆகி கொஞ்சம் அவர் தூக்கிட்டு வந்துச்சு மேல. ஓகே. அப்புறம் போற போக்குல மக்கள் கேட்க ஏன் கானா வினோத் பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, மக்கள் எல்லாருக்குமே அந்த திவாகர் மேல இருக்க வெறுப்பை வந்து அங்க ஒரு ஆள் வந்து தட்டி கேட்கறான்னா அது வினோத் தான். ஸோ மக்கள் வந்து வினோத் கூட அப்படி கனெக்ட் ஆகி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் கானா வினோத்துக்கு இவ்வளவு பெரிய ரீச். ஸோ இப்போ திவாகர் போயிட்டாரு, நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்ற மாதிரி ஏகப்பட்ட பேச்சு வந்துச்சு. பட் கானா வினோத் நான் என்ன சொல்றேன், கானா வினோதோட நேச்சுரல் டைமிங் அந்த பாட்டு சென்ஸ் வச்சு அவர் வந்து கண்டிப்பா கவர் பண்ணிடுவாரு. அவருக்கு யாருமே தேவையில்லை. ஒருத்தவனை அடிச்சுதான் பெரிய ஆளலாம் இல்ல. அவர் யாரை பார்த்தாலும் போற போக்குல அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அப்படிதான் சொல்ல முடியும். வியானா வச்சு செமையா செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கேம்ல இந்த இன்வால்மெண்ட், அது பிசிக்கல் டாஸ்க் நல்லா பண்றாரு. இப்போ இந்த செவத்துல பூச்சி தொங்குற டாஸ்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்வால்மெண்டா பண்றாரு. சோ நல்ல இது கண்டிப்பா ஒரு ஃபைனலிஸ்ட் கேட்டகரி அப்படின்னு நம்ம வச்சிடலாம் கானா வினோத். கமருதி சொல்லுங்க, அவரோட நண்பன். கமு வந்து எல்லாம் சொன்னதுதான் எல்லாருக்கும் ஃபேவரட் ஆயிட்டு இருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்ணாப்பின்னு என்ன பேசணும்னே தெரியாம ஒரு வார்த்தைகள் விடுறதா இருக்கட்டும். சோ சேது அண்ணா பார்த்தாலே வெறியாகி திட்டுற மாதிரி தான் இருக்கும். சேது அண்ணா கமுதி நீங்க உட்காருங்க, நீங்க ஏதிக்காதீங்க, உட்காருங்கன்னு. சோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எது எது எடுத்துக்கணும், இதுதான் ஒரு ஒரு பர்சனோட இது மாற்றம் ஒண்ணு இருக்குல்ல. உள்ள போய் நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கம்முவா சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பேசினாலே அப்படியே டோட்டல் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகி இப்ப எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும், வந்து நீ நேரா பேசினாலும் அது எப்படி சட்டில்டா கலாய்க்கணுங்கிற ஒரு விதம் இருக்குல்ல. சோ கண்டிப்பா வந்து அது பாராட்டியே ஆகணும் அவருக்கு. சோ அதான் இந்த மாதிரியே ஒரு பொறுமையா நிதானமா பண்ணா டாப் 5ங்கிற ஒரு பொசிஷன் வந்து கண்டிப்பா இந்த 30 சீசன்ல வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. சோ அடுத்து வேற யார் இருக்கா? எஃப்ஜே. எனக்கு என்னன்னு தெரியல. எஃப்ஜே வந்து எனக்கு என்ன பண்ணாலுமே எஃப்ஜே பிடிக்கவே மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியல. அது சில முகங்கள் அப்படி இருக்கனாலயா தெரியல. சோ எஃப்ஜே பண்ற சில இந்த ஆட்டிடியூட் எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் அந்த நான் சொல்றேன்ல திமிரான காட்டுற அந்த ஆட்டிடியூட் வந்து நிறைய இடத்துல எஃப்ஜேக்கு இருக்கு. அவரு என்னதான் கேம் விளையாடணும் சரி, அந்த திமிர் ஆட்டிடியூட் வந்து சில பேருக்கு எப்பவுமே இருக்கும். அது வந்து எஃப்ஜேக்கு இருக்கு. அது சேது நான் வந்து சாட்டர்டே எபிசோட சொல்லியிருப்பாரு. அவர் எதை சொல்லும் போது ஓகேண்ணா அப்படின்னு சொல்லுவாரு. எஃப்ஜே என்ன டேக்கிள் பண்ணாதீங்க, என்கிட்ட வந்து கேம் ஆடுறது தேவையில்லைன்னு சொல்லிப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பேடான ஒரு ஆட்டிடியூட் வந்து எஃப்ஜே கிட்ட இருக்கு. சோ அது எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி ஜென்ரலா. பட் மற்றபடி ஒரு கேமரா பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு வராரு. பெருசா தலையா கொடுக்க மாதிரிலாம் கொஞ்சம் பண்றாரு. ஆனா அது எவ்வளவு தூரம் சஸ்டெயின் பண்ண முடியும்னு தெரியல. அது டாப் 5 வரைக்கும் வருவாராம் அப்படின்லாம் டவுட் தான். பட் ஸ்டில் ஒரு லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் சொல்றேன், அந்த ஆட்டிடியூட் மாத்திட்டு கொஞ்சம் நல்லா ஒரு இப்ப கமருதீன் எல்லாம் பார்த்தா எஃப்ஜே விட டபுள் த மடங்கு ஆட்டிடியூடா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆனா அது அப்படியே மாத்திட்டாரு. ஸோ எஃப்ஜே வந்து இன்னும் மாத்தல. அதே மாதிரி நான் இப்படிதான் இருப்பேன்ற மாதிரி அது ஹோஸ்ட் கிட்டே காட்டுற போது இன்னும் மோசமா இருக்கு. ஸோ எஃப்ஜே அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஓகே, அடுத்து சுபிக்ஷா. சுபிக்ஷா ஃபர்ஸ்ட் வந்தோடனே லக்ஸுரி ரூம்ல இருந்து அந்த பவர் அதை யூஸ் பண்ணணும் சம்திங் ஏதோ பண்ணணுங்கிற மாதிரி ஒரு 1 வீக் 2 வீக் வரைக்கும் நான் பார்த்தேன். அதை தாண்டி இப்ப கேம்ல ஒண்ணுமே இல்லை. அந்த பர்சன் எங்க இருக்காங்கன்னே தெரியல எனக்கு. சோ அந்த மாதிரி லோவாயிட்டாங்க. சோ இது தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் அதுக்கடுத்த வீக்ல வந்து வெளில வந்தாலும் வந்துருவாங்க. சோ ஏதாவது காட்டணும். அதாவது நாமினேஷன் வந்தாலே பயப்படுவேன் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. நம்ம நாமினேஷன் இறங்கி அதை ஃபேஸ் பண்ணணும். சோ அப்பனா நீ ஏதாவது பண்ணிருக்கணும். பயப்படுற அப்படின்னா நீ எதுவுமே பண்ணல உள்ள, அதுதான் அர்த்தம்.
சோ உள்ள கேம் என்ன நடக்குது, சோ ஏதாவது பண்ணணும். நீங்க ஏதோ சொன்னீங்க, சேது நான் நான் பிராங்க் பண்றேன் வேற மாதிரி. அவருக்கு வந்து நீங்க வேற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இன்னுமே நீங்க அதை பண்ணல. சோ அதுவுமே ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணிருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அது பண்ணலாம். கேம் ரொம்ப லோ, ஒண்ணுமே இல்ல. நிஜமா சொல்லணும்னா நான் தேடுறேன் அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த பேரே ரெஜிஸ்டர் ஆகல. ஓகே, சொல்லுங்க. அடுத்து வேற யார் இருக்கா? முக்காசி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த 2 பேர் தான். கனி, கெமி. உனக்கு எது கொடுக்கணும்? கனி எடுத்துக்கோ. கனியக்கா. கனியக்கா, கனிக்கா. ஸோ கனி வந்து இதான் நான் சொன்ன மாதிரி பெரிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ் உள்ள கண்டஸ்டன்ட் தான். ஸோ குக் வித் கோமாளியை வச்சு அவங்க வந்து பயங்கரமா கவர் பண்ணிட்டாங்க. ஸோ கனி உள்ள போகும்போது பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கனி எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் கனி மேல ஒரு பெரிய ஹேட்டர்லாம் கிடையாது. இப்போ இந்த ஷோலயே ஏதாவது பண்ணா கூட அவங்களுக்கு ஹேட்டர்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அப்பயே நல்ல ஃபேன் பேஸ் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. சோ அதனால ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் கலாச்சிருந்தோம். வெறும் என்னப்பா இவங்க சென்னை நிக்கிறாங்க, அங்கேயும் போய் சமையல் பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் போல்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்க எடுத்து வச்சாங்க. திவாகருக்கு ஆப்போசிட்டா நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கேம் இருந்துச்சு. பட் ஆனா அவங்களும் நான் சொல்லல இந்த பாச வலையில மாட்டிட்டு அவங்களுமே முழிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த அன்பு கேங்ல 2.0 அவங்களும் ஒரு மெம்பர் தான் நமக்கே தெரியும். நடுவுல வந்து இந்த ஆப்போசிட் டீம் மேல இருக்கிறது தட் இஸ் அவங்களுக்கு வந்து பார்வை பிடிக்காது. பார்வை மேல இருக்க வன்மத்துல நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கன்னிங்கான ஒரு கனியை தான் அந்த வீட்டை நம்ம பாக்குறோம். சோ கனி வந்து தெரியல லாங் லாஸ்டிங்கா வரக்கூடிய கண்டிஷன்லாம் தெரியல. பட் அவங்களுக்கு இருக்க ஃபேன் பேஸ் கொஞ்சம் அவங்களுக்கு கை கொடுக்கும். பட் ஆனா அவங்க கேம் ஏதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும். இது மாதிரி கொஞ்சம் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபேன் பேஸ் வந்து அவங்கள டாடா பாய் பை நீ வீட்லயே இருமா அப்படின்னு சொல்லி கவர்த்து விட்டுருவாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கெமி. கெமி கெமினா தெரியும். எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்னு போகும்போதே சொல்லிட்டாங்க. சோ அதுல வந்து அவங்க ஒரு பிசிக்கலா ரொம்ப பவர்ங்கிறத காமிச்சிட்டாங்க. சோ அதை தாண்டி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் பொழுது கேம்ல கான்சென்ட்ரேஷன் இல்ல. சோ என்னன்னா கேமே இல்ல அவங்க கிட்ட. சோ இப்ப லாஸ்ட் த்ரீ த்ரீ வீக்ஸ் 4 வீக்ஸ் எடுத்தா கூட நமக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா தெரியல. ஒரு ஐடியா, ஒரு இன்புட் இல்ல. சோ மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற பர்சன் நீங்க இதுலயுமே கொடுக்கலாம், இதுலயுமே இன்வால்வ் ஆகலாம். சோ ஏதாவது ஒன்று பண்ணலாம். சோ அது எதுவுமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் இந்த வாரம் நாமினேஷன் அவங்களும் இருக்காங்க. சோ அதனால நல்லதா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். எஸ், ஸோ இந்த வாரம் யாரு போவா அப்படின்ற ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம கொடுக்குற ஆன்சர் சொல்லுங்க சஞ்சய், உங்க ப்ரெடிக்ஷன். ரம்யா ஜோ. ரம்யா ஜோ. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷனும் ரம்யா ஜோ தான். இந்த வாரமும் ரம்யா ஜோ போல அப்படின்னா கண்டிப்பா அது உலக அதிசயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த வாரமும் அவங்க இருக்காங்க லிஸ்ட்ல. ஸோ மக்களே பார்த்து ஓட் பண்ணி அவங்களை தயவுசெய்து ஏற்றி விட்டுருங்க. நம்ம இன்னும் நிறைய நல்ல கேம் பார்க்கறதுக்கு நல்ல கான்டெஸ்டன்ஸ் வீட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு கருத்தை சொல்லி இன்னைக்கு ஷோ நாங்க முடிச்சுக்கிறோம். ஸோ நாளைக்கு உங்களை பார்த்து திருப்பி ஷோ பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க வரோம். மதுரை கடையை சாதித்து கிளம்புவது நான் உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். ஓகே, பாய்.